டைரக்டர் சங்கர் இயக்கத்தில் வந்த இந்தியன் 2 படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே சித்தார்த் அவரோட ஃப்ரெண்ட் ஜெகன், பிரியா பவானி சங்கர், ரிஷிகாந்த் இவங்க எல்லாரும் பார்க்கிங் டாக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் அவங்க இப்போ நடக்கிற பிரச்சனைகள், ஊழல்கள் இதெல்லாம் தட்டி கேட்குற மாதிரியான வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன தான் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் எந்த ஒரு மாற்றமும் நடக்கலை. அந்த தப்புங்களும் தொடர்ந்து நடந்துக்கினே தான் இருக்குது. அப்போ தான் சித்தார்த் ஒரு முடிவு பண்ணுறாரு, இந்த பிரச்சனையெல்லாம் தட்டி கேட்கணும்னா பார்க்கிங் டாக்ஸ் பத்தாது, ஹண்டிங் டாக்ஸ் தான் வேணும்ன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் தாத்தா திரும்பி வந்தால் மட்டும்தான் முடியும்ன்ட்டு சோஷியல் மீடியாலையும் கம்பேக் இண்டியன்ட்டு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா வராரா, வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தட்டி கேட்பாரான்றது தான் இந்த படத்தோட கதையே. எனக்கு இந்த படம் பெருசாக பிடிக்கல. ரொம்ப ஒரு ஆவரேஜான மூவியாக தான் இருந்தது. இந்த படத்தை பார்க்குறப்ப சங்கர் படமான்ற ஃபீலோ, கமல் படமான்ற ஃபீலோ எந்த ஒரு இடத்துலையும் தோணல. சங்கர், கமல் இவங்க 2 பேருக்கும் அவங்க கரியரில் ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் மூவியாக கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு பெரிய கமர்ஷியல் படம்னு வரப்போ இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ், கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா இருந்தால் தான் அது ஆடியன்ஸுக்கு கொஞ்சமாச்சும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் இந்த இந்தியன் 2ல் இன்ட்ரோல் சீனும் சரி, கிளைமேக்ஸ் சீனும் சரி ஆகா ஓகோன்னு புகழ்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஏற்கனவே வந்து இந்தியன் படத்தில் லஞ்சத்தை பற்றி பேசியிருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு. ஆனால் இப்போ எடுத்திருக்கிற இந்த படத்தில் அதே விஷயமே மறுபடியும் ரிப்பீட் ஆகிற ஃபீலே தான் இருக்குது. படத்தோட டியூரேஷனும் 3 மணி நேரம் கிட்ட. படத்தில் அந்த வர்மக்கலை ஃபைட் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 2.5 மணி நேரத்துக்கு டியூரேஷன் வச்சுருந்தா படம் கொஞ்சம் டீசெண்டாக வந்திருக்கும். சாங்ஸு கூட கம்பேக் இண்டியன் சாங்ஸ் மட்டும் தான் நல்லா இருந்தது. வேறு எந்த சாங்ஸும் எனக்கு பிடிக்கல. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அங்கங்கே பழைய இந்தியன் பிஜிஎம் போட்டதுனால நல்லா இருந்தது. இதில் நடித்த எல்லா ஆக்டரும் டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. விவேக் சார் மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்த்தது நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் காய்ஸ்.